எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட்டோங்கிற ஆப்பு. இந்த ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து கிராசரிஸு, நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்கள்லாம் இதில் அவைலபிளாக இருக்குது. டோர் டெலிவரி பண்ணுறாங்க. நிறைய காம்போ ஆஃபர்ஸ் இருக்குது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் போய் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இன்றைக்கான கதைக்குள்ளே நம்ம போகலாம். த இன்ஸ்ட்ரக்டர், குரு சிஷ்யன் கதை. ஒரு ஊரில் ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனுக்கு வாள் பயிற்சி செஞ்சு பெரிய போர் வீரனாக ஆகணும்னு ஆசை. அதனால் ஒரு நல்ல குரு கிட்ட சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்ட நினச்சான். அப்போ தான் பக்கத்து ஊரில் ஒரு வாள் பயிற்சி கொடுக்குற ஒரு குருவை பற்றி அவனுக்கு தெரிய வந்தது. உடனே அவரை போய் பார்த்தா அந்த குட்டி பையன், ஐயா, எனக்கு வாள் பயிற்சி செஞ்சு மிகப்பெரிய போர் வீரனாக ஆகணும்னு எனக்கு ஆசை. எனக்கு வாள் சுழற்ற கற்றுக் கொடுங்கன்னு சொன்னான். அந்த குருவும் அவனுக்கு வாள் பயிற்சி சொல்லித்தர்றதா ஒத்துக்கிட்டாரு. ஆனால் தன்னோட ஆசிரமத்தில் தங்கி தனக்கு பணிவிடைகள் செஞ்சால் மட்டுமே வாள் பயிற்சி சொல்லி தருவேன்னு சொன்னார். உடனே அந்த குட்டி பையனும் தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு அந்த குருவோட ஆசிரமத்திலேயே போய் தங்கிட்டான். அவன் தினமும் துணி துவைக்கிறது, சமையல் செய்கிறது, பாத்திரம் கழுவுறதுன்னு வேலை வாங்கிக்கிட்டே இருந்தார் அந்த குரு. அவன் எந்த வேலை செஞ்சாலும் அவனை திட்டி அடிக்க ஆரம்பித்தார் அந்த குரு. எதிர்பாராத நேரத்தில் குரு அடிக்கிற அடியெல்லாம் வாங்கின அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன் நம்மளை இந்த குரு அடிக்கிறாருன்னு குழப்பமாக இருந்துச்சு அவனுக்கு. இப்படியே கொஞ்சம் மாதங்கள் கழிஞ்சுது. ஆனால் அவனுக்கு வாள் சுழற்றதை பற்றி எந்த பயிற்சியும் கொடுக்கவே இல்லை. நாள் ஆக ஆக அந்த பையனுக்கு சந்தேகம் வந்துச்சு. குரு நமக்கு வாள் பயிற்சி கொடுக்காம எதுக்கு இப்படி வேலை வாங்குறாருன்னு நினச்சான். உடனே குரு கிட்ட போய், ஏன் எனக்கு வாள் பயிற்சி கொடுக்காம வீட்டு வேலையை மட்டும் செய்ய சொல்கிறீங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த குரு சொன்னார், வாள் சுழற்ற போதுமான உடல் தகுதி உடற்பயிற்சி செஞ்சாதான் வரும்னு, இல்லை உங்கள் அம்மா மாதிரி வீட்டு வேலை செஞ்சாலும் வரும்னு சொன்னார். குரு சொன்னால் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் தினமும் அவர் சொல்கிற வேலையை செய்ய ஆரம்பித்தான். அந்த குட்டி பையன் தன்னோட வேலையை மும்முரமாக செய்கிறப்ப ஒரு மரத்தில் செஞ்ச வாளை எடுத்துட்டு அப்பப்போ அந்த பையனை தாக்குவார் குரு. தொடர்ந்து வேலை செஞ்சு தன்னோட கைகால்கள் இலகுவானதுனால சுலபமாக அந்த தாக்குதலை தடுக்க ஆரம்பித்தான் அந்த பையன். தன்னோட கைகள் தாக்குதலை சமாளிக்கிற அளவுக்கு பலம் வாய்ந்ததாக மாறிக்கிட்டு வர்றதை உணர்ந்தான் அந்த குட்டி பையன். ஒரு நாள் குரு தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தான் அந்த குட்டி பையன். அவர் பக்கத்தில் அந்த மர வாளும் இருந்துச்சு. உடனே அந்த பையன் சத்தம் போடாமல் அந்த வாளை எடுத்து குருவை நோக்கி வீசினான். வாள் தன்னை நோக்கி வீசப்பட்டதை மெல்லிய சத்தத்தில் கண்டுபிடிச்ச குரு லாவகமாக குனிஞ்சு தப்பிச்சாரு. கண் விழிச்ச குரு சொன்னார், வாள் பயிற்சியில் வாழை சுழற்றுறது நீண்ட நாள் பயிற்சி எடுத்து சுலபமாக கற்றுக்கிடலாம். ஆனால் அடுத்தவர் எந்த பக்கம் இருந்து எப்போ கத்தி வீசுவார்னு தெரியாத நேரத்துலையும் அன்னிச்சையாக அதை தடுக்கிறது எப்படின்னு நீ கற்றுக்கிடணும். அதுக்கு தான் வாள் பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை தாக்கி அந்த உத்திகளை உனக்கு சுலபமாக கற்றுக் கொடுத்தேன். ஒருவேளை உனக்கு வாள் சுழற்ற வித்தை முழுசாக தெரிஞ்சிடுச்சுன்னா ஒரு வாள் இந்த திசையில் தான் உன்னை வந்து அடையுங்கிற எதிர்பார்ப்பு உனக்குள்ளே உருவாகிடும். ஆனால் இப்போ உனக்கு வாள் சுழற்ற தெரியாது. எப்படி வாள் உன்னை வந்து அடையும்னு தெரியாது. எந்த பக்கம் உன்னை வந்து வாள் வெட்டும்னு தெரியாது. ஆனால் இன்னொரு வேலை மும்மரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப சின்ன அசைவு, சின்ன சத்தம் கேட்டால் கூட உன்னால் சித்தரிக்க முடியுது. இனி நீ வாள் பயிற்சியில் தொடங்கலாம்னு சொன்னார். குரு தனக்கு பாதுகாப்பு உத்திகளைத்தான் இத்தனை நாள் சொல்லி கொடுத்துருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். தொடர்ந்து வாள் பயிற்சி செஞ்சு போர் வீரனாக மாறினான் அந்த குட்டி பையன்.